ஒரு குழந்தைங்க கிட்ட மல்லு கட்டி வெறுத்து போன ஒரு அப்பா ஒரு ஒர்க் ஷாப்ல என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். என்னோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எது சொன்னாலுமே சரி சரின்னு பூம் பூம் மாடு மாதிரி தலையாடுறாங்க. ஆனா அதுவே நான் ஏதாவது சொன்னேன்னா எது சொன்னாலுமே சின்ன விஷயம் சொன்னா கூட தலைய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பலமா ஆடுறானே தவிர நான் சொல்லி எதுக்குமே சரின்னு சொல்ல மாட்டேன்றான். கீர்த்தனையா ஒண்ணு நினைவு வச்சுக்கோங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாமே அவனுக்கு கெட்டது. ஆனா அதுவே நான் சொல்றது எல்லாமே அவனுக்கு நல்லது. அப்படின்றப்போ ஏன் சொல் பேச்சு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இப்போ உங்க வீட்டுல ஒரு டீனேஜ் பையனோ பொண்ணோ இருந்தா கண்டிப்பா நீங்களும் இதே பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருப்பீங்க. ஏன் இந்த பசங்க கெட்டதுக்கு சரிந்துங்க, நல்லதுக்கு ஏன் வேணான்னு சொல்லுதுங்க? இத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல டீனேஜ் மூளைய பத்தியே நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, சைக்காலஜியே எடுத்துட்டீங்கன்னா அந்த வளர்ற பருவத்துல ஒரு சின்ன பருவத்தை குறிப்பிட்டு அதுக்கு ஒரு பேரே வச்சிருக்குது. அந்த பேர் என்னன்னா நோ ஃபேஸ், அதாவது இல்லை பருவம். அந்த டைம்ல அப்பா அம்மான்ற ஸ்தானத்துல இருக்கிறவங்க எது சொன்னாலுமே நீங்க சும்மா போயிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டே அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது அவனுக்கு ஒரு அரை செகண்ட் கூட டைம் ஆகாது. ஆனாலும் அந்த குழந்தை அங்க இல்லைன்னு தான் சொல்லும். ஏன்னா அந்த டைம்ல அவங்களோட இம்பல்ஸே அந்த இல்லைன்னு சொல்றதுக்கு தான். இத புரிஞ்சிக்காத நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய முடியாதுன்னே சொல்ல விட மாட்டாங்க. அப்படி முடியாதுன்னு சொல்லாத குழந்தை என்ன ஆகும், அதனுடைய மன வளர்ச்சி கம்ப்ளீட்டா அந்த முற்று பெறுதல்ன்றது நடக்காது. அப்படி முற்று பெறாதப்போ என்ன ஆகும், 25 வயசாகியும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கூட எது அவங்களுக்கு நன்மை பயக்குமோ அதுக்கு கூட என்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. சோ இந்த பருவத்தை பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளணும். அந்த குழந்தைக்கு எது முக்கியமோ, எது அதுக்கு லாங் டேர்ம்ல கெடுதல் கண்டிப்பா நிச்சயமா உருவாக்குமோ அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 20% விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்கும். 80% விஷயங்கள் அது முக்கியம் இல்லாத விஷயங்கள், சும்மா நம்ம மல்லு கட்டணும்னு சொல்லிட்டு மல்லு கட்டுற விஷயங்கள். பெற்றோர்கள் நீங்க சிந்திக்கணும், எது முக்கியம் எது முக்கியம் இல்லை. முக்கியமான விஷயங்கள்ல நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்றதுதான் நடக்கும் சொல்லிட்டு உங்களுடைய அத்தாரிட்டியை நீங்க நிலைநாட்டணும். எந்த விஷயங்கள் முக்கியம் இல்லையோ அந்த விஷயங்கள்ல உங்க குழந்தைய இல்லைன்னு சொல்ல விடணும், முடியாதுன்னு சொல்ல விடணும், முரண்டு பிடிக்க விடணும். அந்த முரண்டு பிடிக்கிறதே அதுக்கு அதனுடைய ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குறது அப்படின்றது இன்னைக்கு ஒரு சைக்காலஜி. சோ முரண்டு பிடிக்கிறது கூட நல்லதுக்கு தான். இந்த அப்பா அவரோட பையனை என்னோட ஒரு பயிற்சி வகுப்பு ஃப்ளையிங் எலிஃபென்ட்ஸ்ன்ற ஒரு மன வள கலைகள் அதை டீனேஜர்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ற ஒரு பயிற்சி வகுப்புக்கு கூட்டிட்டு வந்திருந்தார். அந்த பையன் கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அவனுக்கு சில வேல்யூஸை கற்றுக் கொடுத்து அவனையே திங்க் பண்ண வச்சு, இதுக்கு பேர் கோர் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 3 நாள்ல அவன் நான் யாரு அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை அவன் கிளியரா செதுக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து போன பிறகு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 1000 விஷயங்கள்ல அவனை இழுக்கிறாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு அவனை சந்திக்கிறேன், அவன்கிட்ட இப்ப எப்படிரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவன் சொல்றான், கீர்த்தன்யா நான் யாருன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்களுக்கு அவன் இழுத்தான்னா அதுக்கெல்லாம் நான் போறது கிடையாது. ஆனா எதற்கு முக்கியமான விஷயங்கள்ல நான் தலைவனா இருக்கிறேன், அந்த லீடரா இருக்கிறது எவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு தெரியுமா, எவ்வளவு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு தெரியுமா, ஐ எம் அ லீடர் டுடே அமங் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ பேரண்ட்ஸ், மேக் யுவர் சில்ட்ரன் இன்டு லீடர்ஸ்.